ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. நேத்து நம்ம பிரின்சஸ் டிமாண்ட்ஸ் டிவோர்ஸ்ல அர்னோவா பைனஸ் அண்ட் லரிஸோட ஃபுட்ல ஏதோ போஷனை கலந்த மாதிரி பார்த்திருப்போம். இப்ப சின்ன வயசு அர்னோவா கிட்ட அவளோட அம்மா, ஞாபகம் வச்சுக்கோ நோவா, ஒரு சர்வெண்டோட லாயல்ட்டி உனக்கு வேணும்னா உன்னோட மொத்த அட்டென்ஷனும் பிரிக்காம அவங்க கிட்ட காட்டணும். நீ வாழ்ந்துட்டியா? இல்ல. உன்கிட்ட பணம் இருக்கா? இல்ல. உன் அப்பா மாதிரியோ இல்ல உன் அங்கிள் மாதிரியோ இல்ல என்ன மாதிரி எதுவுமே இல்லைல்ல. நான் சொல்றத கவனமா லிசன் பண்ணு. எங்க போனாலும் அதிக திறனுள்ள ஒருத்தரை தேர்ந்தெடு, பக்கமா வச்சுக்கோ. அந்த ஸ்மார்ட்டான பர்சனுக்கு உன்னோட நம்பிக்கையோ அன்பையும் கொடு. அவங்க நீ விருப்பப்பட்டா உனக்காக உயிரை கூட கொடுக்கணும். நீ பவர் எல்லாம் இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு நண்பரை கூட்டாளியா வச்சுக்கிறதா ஒரே வழின்னு அவளோட கண்ணத்தை தடவி அப்ப அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ கரண்ட்ல அம்மா சொன்னது நிச்சயமா கரெக்ட்னு அருணவா நினைச்சா. அப்ப பெல் அவகிட்ட, நீ டாக்டர் லூத் தான் சூஸ் பண்ணி வைக்கியான்னு கேட்டா. இந்த எதிரி நிறைஞ்ச நாட்டிலயோ சூழல்லையோ யார் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? என் சாப்பாட்டுல பாய்சன் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கணும். அப்பப்போ எதிரிங்கள்ட்ட இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எனக்கு அதுக்கு ஒரு டாக்டர் தான் தேவை. இந்த பேலஸோட டாக்டரா இல்லாம எனக்கு அவ அப்ரண்டைஸா இருக்கணும்னு மனசுல அருணவா நினைச்சிட்டு, டாக்டர் லோச் தனித்துவமா இருக்கிறவங்க. அவங்க அதிக ஆள் இருக்கிற ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அதுவும் இல்லாம ஜீனியஸும் கூடன்னு சொன்னா. அப்ப பெல் அவகிட்ட, டாக்டர்ஸ்க்கு நிறைய சம்பளம் வருமே, அவங்க நிஜமாவே ஏழையான குடும்பத்துல தான் வந்தாங்கன்னு கேட்டான். அப்ரண்டஸா இருந்தா அது கஷ்டம்தான். அதுவும் இல்லாம அவளோட அம்மாக்கும் உடம்பு சரியில்லை. அவளுக்கு பண தேவை நிறைய இருக்குன்னு சொன்னா. பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி அர்ணவா அந்த டாக்டர் லூத் கிட்ட, நீ உருவாக்குன அந்த கருத்தடை மாத்திர லரிசா கிட்ட நல்லா வேலை செய்து இப்ப அதை அவளுக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடாமனு சொல்ல. அப்ப இனிமே அவங்க பிரெக்னென்ட் ஆனா ஓகேவான்னு லூத் கேட்டா. ஆனா ஆக்சுவலா அவ பிரெக்னென்ட் ஆயிட்டான்ற சிம்டம்ஸ் சீக்கிரம் தெரிய வைக்கணும். 3 வாரத்துல அது தெரியணும். உன்னால அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு அர்ணவா கேட்டா. கண்டிப்பா முடியும். நான் போய் இப்பவே அந்த மெடிசனை ப்ரிப்பேர் பண்றேன்னு லூத் சொல்லியிருப்பா. சோ இப்ப தெரிஞ்சிருக்கோம் அர்ணவா கிட்ட ஏன் அந்த போஷன் இருந்ததுன்னு. இப்போ பெல்ல கண்டிப்பா ஜீனியஸ் தானே சொல்ல. அர்ணவா அவன் கிட்ட, லூத்ஸ் மட்டும் இல்லைன்னா நான் இப்ப உயிரோட உட்காந்து இப்படி பேசிட்டே இருக்க மாட்டேன். நான் எப்படி அந்த பாய்சன் வந்து தப்பிச்சேன்னு கண்டிப்பா லரிசாக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு அவ சொல்ல. ஆக்சுவலாவே இந்த லரிசா எப்படி அவன் அந்த பாய்சன் வந்து தப்பிச்சான்னு கத்திட்டு இருந்தா. அப்ப பெல், நான் அந்த டாக்டர் ஜீனியஸ்னு சொல்லல, ஒன்ன சொன்னதும் அர்ணவா எது நானானு புரியாம பார்த்தா. அப்ப திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்டு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து பால்கனி வழியா பெல் கீழே குதிச்சான். அர்ணவாவும் ஒரு பூனை மாதிரி அவன் இஷ்டத்துக்கு வரான் போறான்னு அவனை பார்த்து நினைச்சா. பார்த்தா இந்த பெல் ஒரு இடத்துல ஒரு ரக்கூன் கிட்ட, நீ ஒரு நத்த மாதிரி ஸ்லோவா இருக்குன்னு ஊருன்னு சொன்னான். அந்த ரக்கூனும் பதறிக்கிட்டே இருந்தது. உன் வேலையை நான் உடனே செய்யணும்னு சொன்ன லூக்கான்னு பெல் சொன்னதும் அந்த ரக்கூன் திடீர்னு புஃப்னு ஒரு ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. நீ ரொம்ப மோசமானவ, நம்ம பிரிஞ்சு இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, இப்படியே நடந்துப்பான்னு லூக்கா கோச்சுக்கிட்டான். அதுக்கு நம்ம பெல்லோ, நம்ம பார்த்த 2 நாள் தான் ஆச்சுன்னு சொல்ல, அந்த 2 நாள் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமான்னு லூக்கா சொன்னான். அப்போ பெல் ரொம்ப கோவமா, சரி ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க லூக்கா சொல்ல ஆரம்பிச்சான். ஃபர்ஹன் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. லோக்கல் ஃபேமிலியில ஒரு பையன் கிட்ட அறிகுறி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னான். ஆனா அந்த நியூஸ் பெல்லுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால அர்ணவாவை பத்தி லூக்கா சொல்ல ஆரம்பிச்சான். பெல் இல்லாதப்போ அந்த தியேட்டர் கம்பெனியவே அவ ஓட விட்ட கதையை சொல்ல ஆரம்பிச்சான். பெல்லுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவன் இல்லாத 2 நாள்ல அவ அதை பண்ணாலான்னு. லூக்காக்கும் இம்ப்ரெசிவா இருந்ததா சொன்னான். அப்ப பெல் அவன் கிட்ட ஆர்டிஃபேக்ட், அதாவது வீடியோ டேப் மாதிரி வச்சுக்கலாம், அத லூக்கா கிட்ட கேட்டா. லூக்கா அதை எடுத்துட்டு, எந்த பொருள் புதுசா வந்தாலும் அதை அனாக்கின் டக்குன்னு வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு பொருளை எடுத்து கொடுத்தான். அத பெல் வாங்கி பார்த்தா. அதுல அந்த டிராமா டைம்ல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இதுல பிளே ஆச்சு. பெல்லு அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு சிரிச்சான். லூக்காவும் இவங்க வேற லெவலு, நான் எல்லாத்தையும் நேர்ல பார்த்தேன், அவங்க பேசுற ஒவ்வொரு வேர்டும் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னான். அவன் தான் அந்த ரக்குன் மாதிரி டப்பாக்குள்ள ஒழிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். பெல்லுக்குமே அந்த முட்டா பைய பைனஸை விட அர்ணவாத இம்ப்ரெஸ்க்கு சூட் ஆனவாளுன்னு தோணுச்சு. அந்த டைம்ல லூக்கா ஆப்போசிட்ல கை நீட்டி ஏதோ கொலைக்கார கும்பல் அந்த பேலஸ்குள்ள போன மாதிரி தெரியுதுன்னு சொன்னதும் பெல் அலர்ட் ஆனா. இங்க அர்ணவா சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து அதுக்குள்ள வந்துட்டியான்னு சொல்லி பார்த்தா மாஸ்க் போட்டு சில பேர் அவ பால்கனி வழியா நுழைஞ்சாங்க. அர்ணவாவும் அதை பார்த்து பயந்தா. அந்த இடத்துல ரத்தம் தெரிஞ்சது. பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு பெல் வந்து அவங்களை அட்டாக் பண்ணா. அந்த ஆளுங்களும் பெல்ல ஸ்வாலோட அட்டாக் பண்ண வந்தாங்க. 3 மாடிக்கு எந்த தயக்கமும் இல்லாம தாவி வந்திருக்காங்க. பெல்லுக்கு தெரிஞ்சது பேலஸோட கார்ட்ஸ் எல்லாரையும் வேணும்னே அங்க இருந்து போக வச்சிருக்காங்கன்னு.
அந்த ஆளுங்க அர்ணவா முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாங்க. டைரனோட குயின்னா என்னை இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு அர்ணவா நினைச்சா. பெல் கிட்ட வந்து அவளுக்கு அடிபட்டதை பார்த்தா அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணா. லரிசாவை குயின் ஆக்குறதுக்காக கவுண்ட் ஹிஸ்டியா பண்ண வேலை ஆயுதுன்னு பெல் கேட்டான். அவ்வளவு ஆமான்னு தலையசைச்சா. அப்ப இந்த பெல் பையன் பேசாம கிங்க கொண்டுலாமா, அது ஈஸியா முடிஞ்சிருமேன்னு சொல்ல அர்ணவா அதை கேட்டு அரண்டு போனா. ஆமா தானே, கிங் பைரஸ் தானே உன் வழியில இருக்கான். லூசானா மாதிரியோ அரியன் மாதிரியோ அவனும் செத்துட்டானா உன் பிரச்சனை முடிஞ்சிரும்ல. நான் கொல்ல முடியாதுன்னு சொன்னதாலதான் நீ அதை ட்ரை பண்ணலன்னு பெல் கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பைனஸ்க்கு ஒரு மருமக இருக்கான், அவன் தான் அடுத்த லைன்ல வருவான். அப்படின்னா பைனஸ் செத்து போயிட்டான்னா நான் எதுவுமே இல்ல, ஒரு விதவை ஆயிருவேன். ஒரு பொடி பயலதான் இந்த சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்கன்னு சொல்ல. அப்படின்னா அந்த 10 வயசு பையனை தீர்த்து கட்டிடலான்னு பெல் சொல்ல வர அர்ணவ் அவனோட வாய பத்தி நான் சொல்லாம லூடஸையோ பைனஸையோ இல்ல இந்த பையனையோ நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. நான் சொல்லாம நீ ஏதாவது பண்ணா நம்ம பந்தயத்தை மீற மாதிரி ஆயிடும்னு சொன்னா. அப்பதான் பெல்லுக்கு அந்த பந்தயமே ஞாபகம் வந்தது. அட ஆமால, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு மிஸ்டிக் ஐ இருக்க ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுத்தான். இந்த நெக்லஸ்ல சில பர்டிகுலரான மந்திரத்தை மட்டும்தான் காசு பண்ண முடியும். இது 2 நெக்லஸா வரும். ஒண்ணு யாரு போட்டிருக்காங்களோ இன்னொன்னு போட்டிருக்கிறவங்களுக்கு அந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னு இதனால தெரிஞ்சுக்க முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்போ உன் கழுத்துல மாட்டிக்கோன்னு பெல் அவளுக்கு அதை போட்டு விட்டான். அப்போ திடீர்னு பேலஸோட கார்ட்ஸ் எல்லாரும் கதவை தட்டுற சத்தம் கேட்டு அர்ணவா எழுந்தா. பெல்ல டக்குன்னு உருமாற சொல்லி கேட்டா. அதே டைம்ல கார்ட்ஸும் கதவை திறந்துட்டு உள்ள வேகமா வந்தாங்க. அங்க அர்ணவா கோல்டா நின்னு என்ன விஷயம்னு கேட்டா. முன்னாடி அந்த ஆளுங்க எல்லாம் செத்து கிடந்தாங்க. காட்ஸ்க்கு இன்னும் உயிரோடு இருக்கான்னு ஷாக்கா இருந்தது. யாரோ உள்ள வந்ததை பார்த்தோம்னு சொல்லி தயங்கிட்டே சொன்னாங்க. அர்ணவா மாச்சிட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ண தவறிட்டாலும் நான் நல்லாதான் இருக்கேன்னு சொன்னா. அப்ப டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டு யாரோ நுழைஞ்சிட்டாங்கன்னு காட்ஸ் பார்த்தா அங்க நம்ம பெல்லுதான் பூனைக்குட்டி மாதிரி இருந்தா. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல ரொக்ஸேன் என்ன விற்று உன்னை கெஞ்சி கேக்குற, நான் வேணும்னு உன்னை பியாஞ்சிய கொல்லல, சமாதான ஒப்பந்த முறைய ஒரு வாட்டி பாரு, இது தேவையில்லாத போர்னு சொல்ல ஆப்போசிட்ல இருந்த ஒரு பொண்ணு அவளோட கையில இருக்க அம்ப எடுத்தா. அதை பார்த்து அந்த ஆள் இன்னும் பயந்து அத கீழே போடு, என்ன நிஜமாவே கொல்ல பாக்குறியான்னு கத்துனா. பார்த்தா அவனோட தொண்டையிலேயே போய் அந்த அம்பு சொருகுச்சு. எல்லாரையும் கொண்டு போட்டுருங்க அந்த ரொக்ஸேன் சொன்னா. ஒரு சாஷியான புது கேரக்டர் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த நைட் ரொக்ஸேனோட அப்பா டியூக் அசீலியர் சமாதான ஒப்பந்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி போன்னு எப்படி நினைச்சாங்கன்னு சொல்ல அந்த கிறிஸ்மனை சேர்ந்த முட்டாளங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல போல. ஆனா அப்பா ப்ளீஸ் அடுத்த முறை எனக்கு கொஞ்சம் நல்ல உதவியாளராக தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா. அவளோட அப்பாவும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்ல ரொக்ஸேன் சீரியஸா எம்பரர் லூசியானாவோட கொலைத்திட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டா. அதை பத்திதான் உன்கிட்ட சொல்லணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி லூசியானா செத்துனா, ஆனா கூடவே அந்த சின்ன பையன் அரியனும் இறந்து போயிட்டான்னு அவரு சொல்ல கோவத்துல டேபிள தட்டி என்ன சொல்றீங்க, எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருப்பீங்க, அவன் சாகிறதுல இருந்து நீங்க தடுத்திருக்கணும், அந்த பொடி பையனை உயிரோட வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சான்னு கத்துனா. கவலைப்படாத ரொக்ஸேன், நம்ம பிளான் ஜஸ்ட் மாறி இருக்கு அவ்வளவுதான். வேற ஒரு முட்டாள் இப்ப அந்த இடத்துக்கு உட்கார போறான். இம்பீரியல் பிரின்சஸ் அவளோட ரைட்ஸ விட்டு கொடுத்ததால பைனஸ் தான் அடுத்த கிங்க. கவலைப்பட ஒண்ணுமே இல்ல. அர்ணவா உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கானவர் இல்ல, அவ ஒரு சாதாரண பொண்ணுன்னு சொன்னாரு. ரோக்ஸேனோ அர்ணவா எந்த மாதிரி பொண்ணு, அப்பா சொல்ற மாதிரி அவ நிஜமாவே வீக் ஆனவளா, கண்டிப்பா இருக்காதுன்னு அர்ணவாவோட சின்ன வயசை யோசிக்க அவளோட அப்பா குறுக்கிட்டு நீ ஏன் பொண்ணு, ஏறத்தோ இந்த ராஜ்யத்திலேயே நீதான் எம்ப்ரஸ் ஆக தகுதி உள்ளவ, ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவளா இல்லைன்னா என்ன, இம்பீரியல் ஃபேமிலியோட டைரக்டான வாரிசு நீ, அசேலியர் ஃபேமிலியை சேர்ந்தவ, என்னால அரியணையில உட்கார முடியல, ஆனா கண்டிப்பா உன்ன உட்கார வைப்பேன்னு திடமா சொன்னாரு. இம்பீரியல் மெசஞ்சர் இன்னும் கொஞ்ச நாள்ல போய் லூசியானா இறந்துட்டான்னு சொல்ல போவா. மேபி இப்பவே கூட சொல்லிருக்கலாம். அந்த முட்டாள் பைனஸ்க்கு அரசனோட கிரீடம் எவ்வளவு கனமா இருக்கும்னு தெரியல. ஒரு ராஜாக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் ஒரு வித்தியாசமும் உண்மையாவே யாருக்கு இந்த ராஜ்யத்துல பவர் இருக்குன்னு நான் காட்ட போறேன்னு ரக்ஷன் சொன்னா. இன்னொரு பக்கம் சில லேடிஸ் உண்மையாவா அந்த ஆக்டர் ரிக்கிட்ட குயின் க்ளோஸா நடந்துகிட்டாங்களா, அதுவும் இல்லாம ராயல் சிம்பிளான ஒரு பொருளை கொடுத்துருக்காங்களான்னு கேட்க அதுல ஒரு பொண்ணு நான் உண்மையதான் சொல்றேன், அவங்க சிரிப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்ததே இல்ல, ரிக் அவங்களோட இதயத்தை கவர்ந்துட்டான் போலன்னு சொன்னா. அப்ப ஆப்போசிட்ல பிங்க் கலர் முடி வச்ச இந்த லரிசா இன்னொரு வெக்கக்கேடான விவகாரம், ஹர் மெஜஸ்டிக் டைரன்ல இன்னும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல போலன்னு சொல்ல மத்த பொண்ணுங்களும் லேடி இன் வெயிட்டிங்கா இருக்க, நம்ம தான் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரணும் போலன்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப யாரோ வர சத்தம் கேட்டு இந்த லரிசா உள்ள வர யாருக்கு தைரியம் இருக்குன்னு கோவப்பட்டா.
அங்க நம்ம அர்ணவா தான் வந்தா. நான் இல்லாதப்போ டீ டைம் என்ஜாய் பண்றீங்க போலன்னு கேட்டா. அந்த லேடிஸும் பயத்தால அவளை கிரீட் பண்ணாங்க. அந்த லரிசா மட்டும், ஓ யுவர் மெஜஸ்டி, நீங்க பாட்டுக்கு கதவை திறந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, அர்ணவா என்னை இன்வைட் பண்ணிருந்தாங்க, டோர் லாக்கா இருந்தனால திறந்துட்டு வந்தேன்னு பதில் சொன்னா. ஆனாலும் இந்த லரிசா, உங்களுக்கு டோர் ஓபன் பண்ணி ஒரு சர்வன்ட் இருக்கணுமே, அதுவும் இல்லாம நீங்க அம்மாவை அப்செட் பண்ண கூடாதுன்னு சொன்னா. அப்ப அர்ணவா, சர்வன்ட் இருக்காங்கதான், ஆனா அதான் எல்லாரும் இங்க இருக்காங்களேன்னு சொல்ல, அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அர்ணவா மனசுல, இவ அவளோட அப்பா மாதிரி இருக்கா, அந்த ஆள் என்ன கொல்ல விடாம முயற்சி பண்றாரு. லரிசாவும் அதே எண்ணத்தோட அடிக்கடி டீ பார்ட்டிஸ் நடத்துறா. நான் தனிமையில இருப்பேன்னு என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. வந்தா மணிக்கணக்கா என்ன அவமானப்படுத்துவா. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பத்தி கேவலமா பேசுவா. இப்பவும் அதான் பண்றேன்னு மனசுல நினைச்சா. அப்ப லரிசா, யுவர் மெஜஸ்டி, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ போடலையான்னு கேட்டா. இல்ல, அது ரொம்ப கேவலமா இருக்குன்னு அர்ணவ சொல்ல, எப்படி நீங்க இப்படி ஹார்ஷா பேசலாம், அப்படின்னு என்னோட டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க, சொல்ல வரேன்னா உன் டேஸ்ட் கன்றாவியா இருக்குன்னு சொல்ற, உதாரணத்துக்கு உன்னோட ட்ரெஸ்ஸே பாரு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு என்ன குப்பையை கொடுக்குறேன்னு பாப்போம்னு சொல்லி டேபிள பார்த்தா. அர்ணவாக்கு இது ஃபன்னா இருந்தது. வேலைக்காரி தானே டீயை சர்வ் பண்ணணும்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு பொண்ணு எழுந்து, என்னோட ஏழாமையை மன்னிச்சுக்கோங்க, இந்த மனம் உங்க மூளை சாந்தி படுத்துன்னு சொல்லி ஒரு கப்ல டீயை ஊத்துனா. ஆனா கப்ல ஊத்துனதும் அந்த டீயோட கலர் மாறுச்சு. அந்த லரிசா அந்த கப்ல ஏதோ தடவி இருக்கா போல. குடிச்சு பார்த்தா அது காரமா இருந்தது. இது ரொம்ப கேவலமா இருக்கு, மேபி என்னோட டேஸ்ட்ல பிரச்சனை இருக்கலாம்னு அர்ணவ சொல்ல வரப்பவே, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது கவலையா இருக்கு, பைனஸோட இதயத்தை ஜெயிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்த எப்படி என்ஜாய் பண்ணணும்னு கத்துக்கணும்னு ஏளனமா ரிசா சொன்னா. அதை கேட்ட அர்ணவ இழந்து, என் மேல அக்கறைப்படுறது என் மனசு தட்டுச்சு, இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா கிஃப்ட் தராம இருந்தா நான்லாம் எப்படி குயினா இருப்பேன்னு சொல்லி அந்த லரிசாவோட கண்ணத்தை பிடிச்சு, இந்தா என்னோட ரிவார்ட் லேடி இன் வெயிட்டிங், இத குடின்னு சொல்லி அவ வாயில இந்த டீய ஊத்துனா. அவ குடிச்சிட்டு அதை இரும்பிட்டு, காரமா இருக்கு, என் நாக்கு எரியுது, தண்ணி கொடுங்கன்னு கத்துனா. அந்த டைம்ல அர்ணவா மறுக்கா டீய ஊத்திட்டு இருந்தா. அது தண்ணின்னு நினைச்சு அதை பிடிங்கி லரிசா குடிச்ச அப்படின்னா தெரிஞ்சது அது டீ தான்னு. அப்ப அர்ணவா, என்னாச்சு லரிசா, உனக்கு தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் பிடிக்குமேன்னு கேட்டா. அந்த இடத்துக்கு திடீர்னு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டு ஒரு லேடி வந்தாங்க. சேம் பிங்க் கலர் மண்டை. பார்த்தா அது லரிசாவோட அம்மா தான். அவளை கட்டி பிடிச்சு, யாரு என்ன இப்படி பண்ணதுன்னு கேட்டாங்க. லரிசாவும் அது அர்ணவாதான்னு சொன்னது கோபத்தோட, இதுக்கு என்ன அர்த்தம்னு கத்துனாங்க. இவங்க வந்தது நல்லதா போச்சுன்னு அர்ணவா நினைச்சு எனக்கு ஒரு அருமையான டீ ஒண்ணு கொடுத்தா, சோ அதுக்கு நான் அவளுக்கு ரிவார்ட் கொடுத்தேன்னு சொன்னா. ஃபோர்ஸ் பண்ணி அதை அவளுக்கு கொடுத்துருக்கீங்க, இது காட்டு மிராண்டித்தனம், இதுக்கு நீங்க கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி கையில ஒரு விசிறி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அர்ணாவோட கையை திருப்பி காட்ட சொன்னாங்க. இவ்வளவு காயப்படுத்த குடும்பமே கிளம்பி வந்திருக்கும் போல. அவளும் கை நீட்டினா. அந்த லேடி அடிக்க போறத பார்த்து இந்த லரிசாவும் சிரிச்சிட்டு இருந்தா. ஆனா இந்த முறை அர்ணவ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்காம அவளோட கைய டக்குன்னு எடுத்தா. அந்த அடி அவங்களுக்கு விழுந்தது. வழியில கத்துனாங்க. அர்ணாவை சிரிச்சுட்டே, நீங்க ஓகேவா, அடுத்த முறை கொஞ்சம் மெதுவா அடிங்கன்னு சொன்னா. அவங்க கோவத்தோட, பனிஷ்மெண்ட் வாங்குறப்ப கையை எடுக்க கூடாதுன்னு தெரியாதா, நீ 2 வருஷமா உன்னத்தையும் கத்துக்கலன்னு சொன்னாங்க. அர்ணாவும் சோகமா இருக்கிற மாதிரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் 2 வருஷமா ஒண்ணு கத்துக்கல, உங்ககிட்ட இருந்து சுத்தமா ஒண்ணு கத்துக்கலன்னு சிரிச்சுட்டே சொல்லி, ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கு, ராயல் ஸ்டாஃபுக்கு குயின் தானே பொறுப்பு, நான் யார வேணா வேலையில வச்சுக்கலாம் அனுப்பிக்கலாம் அப்படித்தானு சொல்ல, போது நிறுத்து, ஹிஸ் மெஜஸ்டி கிட்ட நான் போய் இதை பத்தி சொல்ல போறேன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவசியமே இல்ல, உங்க டியூட்டிஸ்ல இருந்து உங்களை நான் விடுவிக்கிறேன், உங்களுக்கு திறமை இல்லாததுதான் ஒரு காரணம், அவ்வளவு தங்கத்தை கொடுத்து நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னும் கத்துக்கல, என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க, உங்களுக்கு திறமை இல்லாதனால நான் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டேன், ஸ்டூடெண்டோட பாதையை சரி பண்றது டீச்சரோட வேலை தானே, நான் வெளியே போறதுக்கு முன்னாடி இன்னொரு காட்டு மிராண்டித்தனம் ஒண்ணு பண்ணிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் அந்த டீய லரிசாவோட தலையிலேயே ஊத்துனா. அதை பார்த்த மத்த லேடிஸ்க்கு அது புதுசா இருந்தது. ஒருவேளை அர்ணவா பைத்தியமாயிட்டாலும் நினைச்சாங்க. வெளியே வந்த அர்ணவா மனசார சிரிச்சு என்ஜாய் பண்ணா. அந்த தோட்டத்துல இருக்க ஒரு பூவை எடுத்து ரசிச்சிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அந்த நெக்லஸ் மூலியமா பெல் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. பக்கத்துல இருந்த லூக்கா, மாஸ்டர் பெல்கரியஸ், நம்ம பேலஸ்குள்ள இருக்கோம், பார்த்து சத்தம் போடாம இருங்க, இன்விசிபிளா இருந்தாலும் என் மேஜிக் சில லிமிட்ஸ் இருக்கு, சவுண்ட் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்ல, அவ ட்ரைனிங்க நிறுத்திடலாமான்னு பெல் கேட்டான். வேணாம் வேணாம், ஆனா அப்படி என்ன சிரிக்கிற அளவுக்கு இருக்குன்னு லூக்கா கேட்டான். ஃபன்னான விஷயத்தெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்ட, அவளை பார்க்க ஹாப்பியா இருக்கு, இவளோட உண்மையான நேச்சர் எப்படி இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தான்னு தெரியலன்னு பெல் சொன்னா.
லூக்கா எக்ஸைட்டிங்கா இப்ப அவங்க அவங்களோட உண்மையான குணத்தை மறக்கலையான்னு கேட்க, இல்ல அவ அவளாவே இருக்கான்னு பெல் பதில் சொன்னா. சூனியக்காரங்களை தவிர மத்தவங்க நேர்மையா இருந்தா அவங்க கண்டிப்பா செத்துருவாங்கன்னு லூக்கா யோசிக்காம வெளிப்படையா இருக்கிறவங்களுக்குதான் அந்த மாதிரி நிலைமை இல்ல. ஆனா அவளோட இன்டென்ஷன் எல்லாம் கிளியரா இருக்குன்னு பெல் சொன்னா. அப்படி கவனமா இருந்தா அது உங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்க பந்தயம் போட்டதே அவங்களோட சோல் ஸ்டோனுக்காக தானே. உங்களுக்கு அப்படி அது வேணும்னா அவங்க டிவோர்ஸ் வாங்காம தடுக்கணும்லன்னு லூக்கா கேட்டான். பெல் அடிக்கடி அதை மறந்துடுறா போல. லூக்கா நீ ரொம்ப பேசுறன்னு சொல்லி அவன் அந்த மரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். நான் அவளுக்காக அமைச்சுக்கிற ஃபியூச்சரையும் நான் பார்க்க போறேன்னு பெல் சொன்னா. அந்த நாள் நைட்டு லரிசா அழுதுட்டே பைனஸ் கிட்ட, உங்களுக்கு கோவம் வரலையா? கோயில் என்ன முட்டாளாக்கிட்டாங்கன்னு சொல்ல பைனஸும் நான் கோவத்துலதான் இருக்கேன்னு கத்துனா. லரிசாவும் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் இன்னும் பேலஸ்ல வச்சிருக்கீங்க? என் மேல அந்த காதல் குறைஞ்சிச்சான்னு கேட்டா. கண்டிப்பா இல்ல, என் காதல் நீ மட்டும்தான், என் முதல முடிவும் நீதான். ஆனா இம்பீரியல் மெம்பர் அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ண முடியாது. விதி நம்ம சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்குது. கடவுள் நம்ம காதல் மேல பொறாம பண்றாரு போல. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு இந்த முட்டாள் பைனஸ் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தான். ஆனா இந்த லரிசாக்கு அது பத்தல. அப்ப அப்படியே விட போறீங்கன்னு கேட்க, கண்டிப்பா இல்ல, ஃபெஸ்டிவல் வரட்டும் அப்ப பாரு, அவளை எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்ட போறேன்னு பைனஸ் சொன்னா. கொஞ்ச நாள்ல ஃபெஸ்டிவல் நடந்தது. அர்ணாவோட ட்ரெஸ்ஸ பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. இது நல்லா தானப்பா இருக்கு. ஆனா அவங்களுக்கு இது ஓல்டு ஃபேஷன். ஆமா, பைனஸ்க்கு அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சனாலதான் கோவத்துல இந்த ட்ரெஸ் அவளுக்கு கொடுத்ததா பேசிக்கிட்டாங்க. அதே ஹால்ல அந்த பைனஸும் லரிசாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்க நம்ம அர்ணாவை போய் அவனை கிரீட் பண்ணா. ஆனா அவன், இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுது, இந்த திக்கான ட்ரெஸ்ல என் செத்து போன பாட்டியே உயிரோட வந்த மாதிரி இருக்கு திமிரா சொல்லிட்டு இருந்தான். ஆனா அர்ணவ் அவளோட மனசுல, இந்த அற்பமான இன்சல்ட்டுக்கெல்லாம் நான் கவலைப்பட போறது இல்ல, இப்ப நீ என்ன பாத்துட்டு இருக்கியான்னு நான் யோசிக்கிற பெல்ன்னு நினைச்சா. இந்த ஃபெஸ்டிவலுக்கு 2 நாள் முன்னாடி பெல் பூனை மாதிரி அர்ணவோட ரூம்குள்ள போனா. ஹியூமனா மாதிரி, உன்கிட்ட அந்த நெக்லஸ கலட்டாதுன்னு சொன்னான்ல, நம்ம பந்தயம் முடியற வரை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது நீ போட்டிருக்கணும்னு சொன்னா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதான் அதை கலட்டினேன்னு அர்ணவ எக்ஸ்பிளைன் பண்ணா. கண்ணாடியில நிஜமாவே உன் ட்ரெஸ்ஸ பாத்தியா, ரொம்ப கொடூரமா இருக்குன்னு பெல் சொல்ல, இதுதான் நான் ஃபெஸ்டிவல் ஆஃப் சோல்ஸ்ல போட போற ட்ரெஸ், பைனஸ் கொடுத்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கொள்ளுப்பாட்டி போட்டதான்னு அவ சொல்ல, இதுதான் நீ போடணுமா, வேற எதுவும் இல்லையான்னு பெல் கேட்டான். எனக்கு புரியுது, ஆனா பைத்தியக்கார பொண்ணுக்கு ஏத்த ட்ரெஸ் தானே எதுன்னு அர்ணவ சொன்னா. நீ உன்னை பைத்தியம் சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா நீ அப்படிலாம் இல்ல. இந்த நாடே விரும்புற ஆக்டரை, கிங் அவளோட காதலியோட இருக்கப்போ எல்லாரும் முன்னாடி அந்த ஆக்டர் நீ ஹேண்ட்ஸமா இருக்கன்னு சொன்ன, அது பைத்தியக்காரத்தனமா? குயினை இன்சல்ட் பண்ணதுக்கு லேடி இன் வெயிட்டிங்க்கு தண்டனை கொடுத்தியே, அதுவா பைத்தியக்காரத்தனம்? அந்த கொடுமையான டீச்சரை வெளியே அனுப்பிச்ச, எனக்கு அது பைத்தியக்காரத்தனமா தெரியலையே. நீ பண்ணது எல்லாமே பண்ணக்கூடியதுதான், இது எதுவுமே பைத்தியக்காரத்தனம் இல்லைன்னு பெல் சொன்னா. சூன்யக்காரங்க இதே இல்லாதவங்கன்னு அர்ணவா நினைச்சா. எனக்கு புரியுது, இனிமே என்ன நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு அவ சொன்னா. ஃபெஸ்டிவல் அப்போ இன்விடேஷன் இல்லாதவங்க வரக்கூடாது, இன்விடேஷனுமே சில பட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தரப்படும், அதனால அதெல்லாம் பெல்லுக்கு யூஸ் ஆகாதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அதுக்கு பதிலா அவன் அங்கிருந்த ஒரு பூவை கேட்டான். அர்ணவாவோ, உனக்கு பூக்கள் தான் வேணும்னா அது கார்டன்ல நிறைய இருக்குன்னு சொல்ல, இல்ல எனக்கு அந்த பூ தான் வேணும்னு கேட்டா. அவளும் இந்த பூ வாடி போச்சுன்னு அவன் கிட்ட கொடுக்க, எனக்கு இந்த பூ தான் எல்லாத்த விட அழகானதுன்னு பெல் சொன்னா. ஒருவேளை இது அவ பிரச்சனைல இருக்குமோ? அது என்னன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம்.